கண்மணி பெரிய ஆளா வளர்ந்து காமிக்கணும். பாட்டி கண்மணி கிட்ட வந்து கையேந்தி நிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணி மிட்நைட் பிரியாணி கடை ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அங்க நல்ல வியாபாரம் போகுது. நெறைய பேர் வந்து விரும்பி சாப்ட்டு பாராட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த கடைக்கு சாப்பிட வந்த ஒருத்தவங்க அந்த கடைய வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. இந்த கடை பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனேவும் அந்த வீடியோவ பார்த்த எல்லாரும், இது ராஜேஸ்வரி கிளவுட் கிட்சன் வீட்டு பொண்ணாச்சே, அவங்க மருமகளாச்சே, அந்த பொண்ண வீட்ட விட்டு அனுப்புனதுனால தான் இந்த கிளவுட் கிட்சனே இப்ப டவுன் ஆகி போய் நின்னுட்டு இருக்கு. எல்லாம் அந்த பொண்ண வீட்ட விட்டு அனுப்புன ராசி தான். அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோசியல் மீடியால இப்படி பேசுறதெல்லாம் அன்போட அப்பா பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு அத பார்த்துக்கிட்டு, "என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காய்ங்க? அவ இந்த வீட்ட விட்டு போனதுனால தான் நம்ம கம்பெனி இப்படி ஆயிடுச்சு." அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாருடா அன்பு, அவ இந்த வீட்ட விட்டு போனதும் இல்லாம, நம்ம மானத்த வாங்குறதுக்குன்னு ரோட்டு கடையில பிரியாணி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவ பிரியாணி கடை வைக்கிறதுனால நம்ம மானமே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனேவும் அன்பும் அந்த வீடியோவ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியேவும் அன்புக்கு வருத்தமா இருக்கு உள்ளுக்குள்ள. இங்க பாட்டி இருந்துகிட்டு, நம்ம வீட்டு மருமகன்னு சொல்லி தானே எல்லாரும் நம்மள பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ தான் உன்ன மதிக்காம இந்த வீட்ட விட்டு போயிட்டால்ல. இனிமேலும் அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அன்பு. அவள டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உடனேவும் அந்த இடத்துக்கு கண்மணி சப்போர்ட் பண்ணி அன்போட அம்மா வர்றாங்க. இங்க பாருங்க அத்த, அந்த சோசியல் மீடியால சொல்றதுலலாம் என்ன தப்பு இருக்கு அத்த? கண்மணி இந்த வீட்ல இருந்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சி நல்லா தானே இருந்துச்சு. கண்மணி எப்ப இந்த வீட்ட விட்டு போனாலோ, அப்பவே இந்த வீட்ல உள்ள அதிர்ஷ்டமும் போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்போட அம்மா சொல்றாங்க. அத கேட்டுட்டு, "ஏய் வாய மூடுறி! அன்பு, அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம்டா இனிமேலும். அவள டிவோர்ஸ் பண்ணிடு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, "இங்க பாருங்க பாட்டி, என்னால கண்மணிய டிவோர்ஸ் பண்ண முடியாது" அப்படிங்கிறாங்க. அன்பு இருந்துகிட்டு, உடனேவும் பாட்டி இருந்துட்டு, "வெண்ணிலாவ தானே நீ விரும்புன. வெண்ணிலாவுக்கே உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா" அப்படின்ட்டு பாட்டி சொன்னதும், "இங்க பாருங்க பாட்டி, வெண்ணிலாவா? அவள நான் விரும்பினேன்னு சொல்றதுக்கே அசிங்கப்படுறேன். அவளனா என்னால கல்யாணம்னு வார்த்தையே நெனச்சு பார்க்கவே முடியல. என் வாழ்க்கையில கண்மணின்னு ஒருத்தி இருந்தா, அவ தான் இருப்பா எப்பவுமே. வேற யாருக்கும் இடமே கிடையாது" அப்படின்ட்டு பாட்டி மூஞ்சில அடிச்ச மாரி அன்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க சிவகாமிக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா பாட்டியும், உங்க பையனும் என்ன இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.